ஓம் முருகா மேட்ரிமனி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம சேனலில் வரக்கூடிய வரன் விவரங்கள் அனைத்தும் முற்றிலும் இலவசமானவையே. இது பெண் வீட்டாரின் முழு மன சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம். இதில் மணமகள் புகைப்படமானது அவர்களின் பிரைவசி காரணமாகவே மறைக்கப்பட்டுள்ளது. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேவை முழுக்க முற்றிலும் இலவசமானவையே. சரி வாங்க, இன்றைக்கி இருக்கக்கூடிய சில வரன் பதிவை பற்றி பார்க்கலாம். மணமகளுடைய பெயர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்துமதி. இவங்களுக்கு வயது வந்துட்டு 35 வயது ஆகுது. இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் ஆதி திராவிடம் வகுப்பை சேர்ந்தவங்க. இவங்களுடைய ராசின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மீன ராசி. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பிஏ இங்கிலீஷ் படித்து முடிச்சுட்டு இப்போதைக்கு ஆஃபீஸ் ஒர்க்குக்கு வந்துட்டு போயிட்டுருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய மாத வருமானம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மாதம் 15,000லேருந்து 18,000 ரூபாய் வரைக்கும் சேலரி வாங்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா முதல் அல்லது மறு திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஏன்னா இவங்க வந்துட்டு திருமணமாகி ஒரு 6 வருஷத்துலேயே தன்னுடைய கணவர் கூட சின்ன கருத்து வேறுபாடு காரணமாக இவங்களுடைய கணவரை வந்துட்டு பிரிஞ்சு வந்துட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இப்போதைக்கு இவங்களுக்கு குழந்தைங்க அப்படின்ட்டு எதுவுமே இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்க கணவர் கூட ப்ராப்பராக விவாகரத்து வாங்கிட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகள் வந்துட்டு இப்போதைக்கு சேலத்தில் தான் வசிச்சுக்கிட்டும் இருக்கிறாங்க. இவங்களுடைய வசதின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சொந்த வீடு நிலம்ட்டு ஓரளவுக்கு நல்ல ஒரு செட்டில்மெண்ட்டோட தான் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுக்கு வந்துட்டு கூட பிறந்தவங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரே ஒரு தம்பி மட்டும் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் தன்னுடைய வருங்கால கணவர் வந்துட்டு வீட்டுடைய மாப்பிள்ளையாக வந்துட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் ஃபீல் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க வந்துட்டு படிச்சுட்டு ஆஃபீஸ் ஒர்க்குக்கு போயிட்டுருக்கிறதுனால தனக்கு வரக்கூடிய மணமகன் வந்துட்டு தன்னை மாதிரியே ஒரு சாதாரணமாக டிகிரி முடிச்சிருந்தாவே போதும், ஏதோ ஒரு வேலைக்கு தன்னை மாதிரி போயிட்டு ஒரு மாதம் ஒரு 15,000லேருந்து 20,000 ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய கணவர் இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த மணமகளுடைய பேரை குறிப்பிட்டு உங்களுடைய முழு விவரத்தையும் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய மின்னஞ்சல் முகவரிக்கு தெரிவிச்சிங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு உங்களுடைய டீட்டெயிலை அனுப்பிச்சி விடுவோம். அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்துட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு, அப்படி இல்லைனாக்க உங்களுடைய நேரடியாக மின்னஞ்சல் முகவரிக்கு அவங்களுடைய சம்மதத்தை அஃபிஷியலாகவே தெரிவிப்பாங்க. சரி வாங்க, அடுத்த மணமகளுடைய பேர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சிந்துஜா. இவங்களுக்கு வயது வந்துட்டு 44 வயது ஆகுது. இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் நாயுடு பிரிவை சேர்ந்தவங்க. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துக்கிட்டிங்கனாக்க +2 தான் முடிச்சிருக்கிறாங்க. இவங்க வந்துட்டு துலாம் ராசியை சேர்ந்தவங்க. இவங்க வந்துட்டு வீட்டில் சும்மா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்போதைக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு வந்துட்டு ஒர்க்குக்கு போயிட்டுருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. மாதம் வந்துட்டு 12,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 2ஆம் திருமணம் தான் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகள் வந்துட்டு வயதை பற்றிலாம் ஒன்றும் தடை கிடையாது. இவங்களுக்கு 44 வயது இருக்கிறதுனால 46, 48 வயதுக்கு மேலே இருந்தாலும் பரவாயில்ல, கல்வி தகுதியே இல்லைனாலும் பரவாயில்ல, எந்த ஜாதியாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுக்கு வீடு வசதின்னு எல்லா வசதியுமே இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்க வந்துட்டு இப்போதைக்கு சென்னையில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகள் வந்துட்டு சென்னை அப்படி இல்லைனா நியர்பையில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய மணமகன் கிடைச்சா ரொம்பவே சந்தோஷம்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுக்கு பெருசாக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த மின்னஞ்சலுக்கு உங்களுடைய முகவரி எல்லாத்தையும் சென்ட் பண்ணுங்கள்.